வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நம்ம பலாப்பழம் வச்சு ஒரு அப்பம் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. பலாப்பழம் ஆல்ரெடி நல்லாவே ஸ்வீட்டாகவே இருக்கும். அதனால வெல்லம் போடச்சில் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்ய பார்த்துக்கலாமா? 2 கப் பலாப்பழம் எடுத்துடுங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுடுங்க. நெய் சூடாகட்டும். அதுக்குள்ள இந்த பலாப்பழத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடுங்க. பேன் சூடாயிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கல பலாப்பழத்தை ஆட் பண்ணிடலாம். இது நெய்யில் நல்லா வதங்கி வரட்டும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 5 ஏலக்காய் அதுவும் இதோட சேர்த்துடலாம். 1 கப்பு தேங்காய் அதுவும் சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா குக் ஆகட்டும். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக சுக்குப்பொடி சேர்த்தா நல்லாயிருக்கும். பாருங்க, பலாப்பழம் நல்லா வெந்துட்டு. இப்போ 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 கப்பு வெல்லம். இது நல்லா சுருண்டு வரட்டும். அந்த நீரெல்லாம் வத்துட்டு வெல்லம் போட்டதுனால இனி இப்போ கொஞ்சம் தண்ணி விடும். அதோடு சேர்ந்து ஒன்றா வேகட்டும். பேனில் ஒட்டாமல் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். சூடு ஆறட்டும். சூடு ஆறட்டு. இப்போ ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கேன். அதுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துடுங்க. இதை தண்ணி விட்டு நல்லா கலந்துடுங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம்.
இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, இவ்வளவு தான். தண்ணி மட்டும் தான் எனக்கு வந்து சேர்க்க வேண்டியிருக்கு. தண்ணி ரொம்ப அதிகப்படுத்தாமல் பார்த்து பார்த்து விடுங்க. ஒரு தோசை மாவு பதம் வரட்டு. இந்த அளவுக்கு இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்ரு. நம்மளோட ஜாக் ஃப்ரூட் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க. இந்த பேட்டரியில் போட்டுருங்க. கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஃபில்லிங் எல்லாமே ஆல்ரெடி நல்லா குக் ஆனதுதான். நமக்கு அவுட்டர் கோட்டிங் மாவு மட்டும்தான் குக் ஆகணும். அதனால ரொம்ப டைம் எடுக்காது. போட்ட உடனே மாற்றி போட்டு எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் போடும். பாருங்க, இதை இப்போ நம்ம எடுத்துடலாம்.